ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து நீ உருகி நிற்கும் போது, உன்னை பார்க்கும்போது என் மனம் கலங்குகிறது. நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாரோ என்ற ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கிறேன். என் கண்களிலிருந்து பெருகும் நீரினால் உன் கர்ம வினைகளை கழுவிக்கொண்டிருக்கிறேன். உன்னை எப்படி மறப்பேன் நான்? உன் வேண்டுதல்களை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேன் நான்? உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன்? என் செல்ல பிள்ளையே, உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது நான் நிதானமாக இருப்பது எப்படி? நீ என்னை நோக்கி வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன். நீ சில நேரங்களில் கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை என்று சிக்கலில் சிக்கிக்கொண்டு பேதலித்து வருகின்றாய். அவற்றையெல்லாம் நாம் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாகது போல் தோன்றுகிறது. சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. உன் தந்தை உன் கூடவே நான் இருக்கிறேன். நீ கவலைப்படும்போது என் முன் வந்து உட்கார், என்னையே நீ தியானி. என் பிள்ளையே, உன் விருப்பப்படி நீ நன்றாக வாழ்வாய். உரிய காலத்தில் உனக்கு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையும் அமையும். நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் இருக்க முடியாது. இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன். என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். உன் கவலைகள் அனைத்தும் விரைவாக ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது. நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உன்னை நான் உயர்ந்த இடத்தில் அமர வைப்பேன். நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன். எல்லாம் நன்றாக நடக்கப் போகிறது. என் மீது நம்பிக்கை வை. சில நேரங்களில் நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். தடுமாற்றம் உன்னை அமரவிடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது. உன் மனதை அடக்கி அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு. ஏற்ற காலத்தில் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய். வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். அது வெகு தொலைவில் இல்லை. ஆம், எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி, உனது வேண்டுதல்கள் நிறைவேறி, உனது குடும்பம், தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக வாழ்வாய். நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே நீ தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்வை ஒளிர செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ தினமும் என் முன்னால் அழுவதையும் தீர்வு கேட்பதையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தையே, என்னை நம்புங்கள். நான் இப்போது உங்கள் பிரச்சனைகளை சரி செய்கிறேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு உண்டு. எந்த தாமதமும் இருக்காது. சில சமயம் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். சில நேரங்களில், அப்பா, உம்மை வணங்காத நாளில்லை. ஆனால் இன்னும் ஏன் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை? மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. என்ன செய்வது என்று நீ என்னிடம் கேட்கிறாய். ஆம், நீ செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கிறாய். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கிறாய். ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான குழப்பங்களையும் அதனுள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது. உன் உழைப்பு, அன்பு, மதிக்க தெரியாத மனிதர்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கிறாய். கவலை வேண்டாம். அங்கும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ உன்னுடைய கடமையை சரிவர செய்.
உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள். உன் குழப்பமெல்லாம் தீரும் காலம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது. சந்தோஷமாக இருப்பாய். இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுவதுமாக நம்பு. என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். உனது ஆதங்கமும் உனது மனதின் வலியும் எனக்கு புரிகிறது. அதை நான் சரி செய்ய இருக்கிறேன். எதிலும் விரைந்து முடிவெடுக்கும் நீ இன்று எனக்காக என் உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறாய். விரைவில் உனக்கான தீர்வை தருகிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே. அதில் கலக்கத்திற்கு இடம் தராதே. எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய். இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. அனைத்திலும் இருந்து விடுபடப் போகிறாய். இழந்தது அத்தனையும் வந்து சேரப்போகிறது. வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் உன்னை வாழ வைப்பேன். மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்து கொண்டு இரு. நல்லதே நடக்கும். யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. எல்லா காலத்திலும் என் சாயி என்னுடன் இருக்கிறார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம். மற்றவையெல்லாம் கலைந்து போகும். இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்போதும் நிதானமாக யோசித்துப்பார். யார் நல்லவன் என்று உன்னால் அறிந்து கொள்ள முடியும். எதற்காக நீ கவலைப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டு இரு. வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. முழு மனதோடு என்னை சரணடைந்து விடு. உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன். உன் குடும்பத்தையும் நான் தாங்குவேன். உன் கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே. அனைத்துக்குமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். பிள்ளையான உன்னை காப்பதே என் உயிரான பொறுப்பு. எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் உன் சாயப்பா இருக்கிறேன். உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய். என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. நான் வாக்கு மீற மாட்டேன். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். உனக்கு எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும். உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கை இழந்து விடாதே. நான் இருக்கிறேன் உனக்காக. இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன். ஓம் சாய்ராம்.